இதுல மீடியாவுக்கும் நம் சமுதாயத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. பிரிவினைவாத பேச்சு பேசுறது மாத்திரம் அன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்காக ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல யார் பிரிவினை பேசுறானோ அதை பேஸ் கொடுக்கறத நிறுத்துங்க. சவுதி அரேபியா மன்னராட்சியை காப்பாத்திக்கிறதுக்கும் சவுதி அரேபியாவை ஈரான் கிட்ட இருந்தும் யமன் கிட்ட இருந்தும் மற்ற நாடுகள் கிட்ட இருந்தும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷியா இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நாடுகள் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு படைபலம் தேவை. அவங்களோட ராணுவம் யமன்ல கிட்டத்தட்ட 11 வருஷமா சண்டை போட்டு இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஹவுத்திகளை எதிர்த்து பாகிஸ்தான் ராணுவம் போராட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 20-22% ஷியா மக்கள் இருக்கிறார்கள். சோ ஷியாக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வெடிச்சா பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம் வெடிக்கும். பாகிஸ்தான் பண்ணா தப்பு இல்ல, பிஓஜேகேல இந்தியா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எதிர்த்த தப்புன்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உடையவன் ஆசிம் முனீர் போன்ற தீவிரவாதியும் எர்டோகன் போன்ற ஒரு தீவிரவாதியும் மட்டும்தான் முடியும். நேரு கிட்ட மாத்திரம் பட்டேல் இந்தியா ஒன்னா ஆக்க விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்குற இந்தியா இருந்திருக்காது. ஆந்திராவுக்கு போறதுக்கு நீங்க பர்மிட் வாங்கியிருக்கணும், ஆந்திராக்காரன் தமிழ்நாடுக்குள்ள வர்றதுக்கு பர்மிட் வாங்கியிருக்கணும். ஆர்டிகல் 370 மாதிரி இந்தியாவில இருக்க 28 ஸ்டேட்டுக்கு 28 ஆர்டிகல் இருக்கும். பாகிஸ்தான் ஒரு நாடா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் சரியான எண்ணம் என்ன பொறுத்த. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். நிரஞ்சன் சார் கிட்ட பார்வையாளர்களான நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி இன்னுமே சார் கிட்ட நீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அந்த கேள்விகளை நம்ம சார் கிட்ட வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு முதலாவதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நிரஞ்சன் ஜி, உங்கள் தேசப்பற்றுக்கு சல்யூட். ஒரு சில பிரிவினைவாத கட்சிகளை தடை செய்ததை போல தேசத்திற்கு எதிராக செயல்படும் அரசியல் கட்சிகளை தடை செய்யாமல் இருப்பது ஏன்? உதாரணத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி. விஜயராகவன் குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு சார். அதாவது குறிஞ்சிப்பாடி கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை சந்திக்கும் வரை, கம்யூனிஸ்ட் கட்சின்னா நான் சொல்ல சிபிஐஎம், சிபிஐஎம், இன்னும் சில இடங்கள்ல எம்எல் இருக்கு பீகார்ல. இந்த மாதிரி கட்சிகள் தேர்தலை சந்திக்கும் வரை, மக்களோட ஓட்டு பெறும் வரை அவர்கள் இந்த இந்திய நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கிறோம் என்று ஒற்றுக்கொள்ளும் வரை அவர்களை தடை செய்வது கடினம். அதே இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சோ, இந்திய இறையாண்மையை அவர்கள் நேரடியாக எதிர்த்தாலோ, இந்த நாட்டோட ஒற்றுமையை அவங்க சீர்குலைக்க நினைத்தாலோ, ஆயுதம் எடுத்து போராட நினைத்தாலோ அவர்களை பேன் பண்றது ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் சாசன சட்டம் அமைக்கும் போதே எல்லாருக்கும் எந்த கட்சியை வேணாலும் அது மொழி ரீதியாக இல்ல பிராந்திய ரீதியாக, இன்னும் சொல்ல போனா கொள்கை ரீதியில கட்சிகளை நாட்டுல அவங்கவுங்க தொடங்கலாம் அப்படின்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லி இருக்கிறதுனால கட்சிகளை தடை செய்வது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் எல்லா கட்சிகளும் அவங்களோட இது இருக்கு பாருங்க, அதாவது அந்த கட்சி தொடங்கும் போதே அதுக்கன்ட்டு ஒரு கொள்கை, அதுக்கன்ட்டு கோட்பாடு, இதுல நாங்கள் இந்திய இறையாண்மையை மதிக்கிறோம், பிரிவினைவாத சிந்தத்தை எக்காலத்தும் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் அவங்க வெளிப்படையா கொடுத்து அவங்க வெப்சைட்லயே we do swear in the name of Constitution of India, இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அதை பதிவு பண்ணாதான் அவங்க அபிஷியல் வெப்சைட்டையே ரன் பண்ண விடணும், இல்ல முடக்கிடணும். கவுன்சிலர் போஸ்ட்ல இருந்து எந்த போஸ்டுக்குமே இந்திய இறையாண்மையை மதிக்கிறோம்னு சொல்லணும். யாரெல்லாம் பிரிவினைவாத சிந்தனையை தூண்டுறாங்களோ, யாரெல்லாம் பிரிவினையை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சிந்தனையை தூண்டும் போதே நம்ம அதை தடுத்தா தவிர்த்து
இது மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. இது மாதிரி பல கட்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு வெறும் கம்யூனிஸ்டுகளையே சொல்லுவானே, நேஷனல் கான்ஃபரன்ஸ், பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி காஷ்மீர்ல, இது மாதிரி பல கட்சிகள் இந்தியால இருக்கு சார், பிரிவினை சிந்தனை கொண்ட கட்சிகள். சோ இது மாதிரி கட்சிகள் வந்து இந்திய இறையாண்மையை மதிக்கிறோன்ட்டு அவங்க எம்எல்ஏ ஆன உடனே, எம்பி ஆன உடனே பாராளுமன்றத்துல அவங்க சொல்லிட்டு, ஆனா அதற்கு நேர்மாறான கருத்துக்கள் அவங்க பேசுறது உண்டு. இந்தியா வந்து பேச்சு சுதந்திரம் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அது வரம்ப மீறி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கவலை அளிக்கிறது. இதுல மீடியாவுக்கும் நம் சமுதாயத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. குறிப்பிட்டு மீடியாவுக்கு பிரிவினைவாத பேச்சு பேசுறது மாத்திரம் அன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்காக ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல யார் பிரிவினை பேசுறானோ அதை அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறத நிறுத்துங்க, அதை போடுறதை நிறுத்துங்க. பப்ளிசிட்டி கிடைக்கும் தானே அவன் பேசுறான். பப்ளிசிட்டியே இல்லாம பண்ணிட்டா பப்ளிசிட்டியை குறைங்க. சோ இதுக்கு ஒரே தீர்வு மக்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். தேசம் என்பது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்திய தேசம் என்பது இந்தியர்களுக்கு, நான் சொல்றது வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு இந்திய தேசத்துக்கு சம்பந்தம் இல்லை. இங்க இருக்கிறவனுக்கு வந்து அந்த பற்றுன்னு ஒண்ணு இல்லைன்னா அவர்களை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் 80வது சுதந்திர தினத்தன்று இன்னும் பிரிவினை சிந்தனை கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்தியாவுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து சப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அதுக்கு பேர் கொடுக்கறதும் உண்டு. பிரிவினைவாதத்துக்கு இன்னொரு பேர் சப் நேஷனலிசம். அடுத்த கேள்வி வந்து, சார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி இவை மூன்றும் இணைந்து ஒரு ராணுவ ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்களே, எதற்கு? இந்தியா பாகிஸ்தானை தாக்கினா அவங்க 2 பேரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா வருவாங்களா? உரத்த நாடுல இருந்து குப்புசாமி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார். இது ஒரு இட் இஸ் கால்ட் அஸ் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சன்னி பேக்ட் அப்படின்வாங்க. சன்னி இஸ்லாமிய நாடுகள் என்றால் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்றன. டர்க்கி எடுத்து பாத்தீங்கன்னா, டர்க்கி வந்து ஓரளவுக்கு தொழில்நுட்ப பலம் கொண்ட நாடு. சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தால் பிளஸ் இஸ்லாமிய சமுதாயத்தின் முக்கியமான 2 புனித ஸ்தலங்களின் பாதுகாவல் என்ற பெயரால் அந்த அங்கீகாரத்தால் பணம் அதிகம் இருக்கு அந்த நாட்டுக்கிட்ட. ஆனா 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அவங்க கிட்ட ராணுவ பலம் இல்லை. டர்க்கி நேட்டோவோட அமைப்பு நாடாக இருந்தா கூட நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்திய ராணுவத்துடன் ஒப்பிடும்போது பாகிஸ்தான் ராணுவம் மட்டமாகத்தான் எல்லா போர்களிலும் செயல்பட்டுள்ளது. ஆனால் மத்த துருக்கியோ இல்ல அரபு நாடுகளோடு ஒப்பிடும் போது, எக்ஸப்ட் டு an extent ஈரான் ஆர் ஈவன் ஈராக், மற்ற அரபு நாடுகளோடு ஒப்பிடும் போது பாகிஸ்தான் ராணுவம் சற்றே மேம்பட்ட ராணுவம், சண்டை புரியும் தன்மை கொண்ட ராணுவம். சோ ஆழ்பலத்துல வந்து பாகிஸ்தான் ராணுவம் கொடுக்கக்கூடிய அந்த எட்ஜ், அந்த அந்த நம்பர்ஸ், அவங்க எத்தனை பேரை வந்து ராணுவத்துக்கு பாதுகாப்புக்கு அனுப்ப முடியும். உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு ஆல்ரெடி அவங்க ராணுவத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பேக்டோட ஸ்திரத்தன்மை என்பது ஒரு கேள்விதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுதிக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக உறவாகட்டும் இல்ல மற்ற ஒப்பந்தங்களாகட்டும், இன்னும் சொல்ல போனா ராஜாங்க ரீதியிலான சந்திப்புகளாகட்டும், இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் போன மாதம் சவுதி போயிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்துல, ஏப்ரல் மாதத்துல, ஜூலை மாதத்துல இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சவுதி சென்று வந்தார். ஏற்கனவே சவுதி இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம், இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் கூட கையெழுத்த போது கூட இது வந்து இந்தியாவை எந்த விதத்திலும் அச்சுறுத்தல் கொடுக்காது என்று சவுதி சொல்லியது. அதே மாதிரி டர்க்கியும் பாகிஸ்தானும் ஒண்ணு சேரலாமா என்று கேட்டால் சேரும். ஏன்னா பைரக்டர் ட்ரோன்ஸை வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்ப பாகிஸ்தான் ஏகே ட்ரோன்களை துருக்கி தான் கொடுத்தது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. துருக்கியும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ற அச்சுறுத்தல் நம்மளுக்கு இருந்தாலும், சவுதி கூட எப்போ வந்து பாகிஸ்தான் சேருதோ துருக்கி சேருதோ, சவுதி நேரடியாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுப்பதை தவிர்ப்பார்கள். அவங்களுக்கு சவுதி அரேபியா மன்னராட்சியை காப்பாத்திக்கிறதுக்கும், சவுதி அரேபியாவை ஈரான் கிட்ட இருந்தும் யமன் கிட்ட இருந்தும் மற்ற நாடுகள் கிட்ட இருந்தும், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷியா இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நாடுகள் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு படைபலம் தேவை. அவங்களோட ராணுவம் யமன்ல வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா சண்டை போட்டு இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே இல்லை.
சோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் உகந்த ராணுவம் என்று சவுதி அரேபியா இருக்குது. ஆனா பாகிஸ்தான் ராணுவம் இன்னைக்கு நேரத்துல 1979 மெக்கா வந்து டைமன் அல் உத்தைபின்னு சொல்ற ஒரு நபர் வந்து கைப்பற்றி மெக்காவுக்குள்ள அவங்க முற்றுகை போராட்டம் நடத்தினப்போ பிரெஞ்சு கமாண்டர்ஸ் தான் வந்து மெக்காவை விடுவிச்சாங்க. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த அரசு குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு மத்த ராணுவத்தோட பாகிஸ்தான் ராணுவம் சிறந்த ராணுவம் அப்படின்ட்டு. ஜியாவுல்ல காலகட்டத்துல பாகிஸ்தான் ராணுவம் மன்னர் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தது. இன்னைக்கு யமனோட ஹவுத்திகளோட அச்சுறுத்தல்ல இருந்து சவுதியை காப்பாத்தணும்னா யான்பு போர்ட் மூலமாக அவர்கள் எண்ணெயை வந்து இந்த சைடு, அதாவது கிழக்குல இருந்து மேற்கு பகுதிக்கு அனுப்பி எண்ணெயை அனுப்பிட்டு இருக்காங்க, அதாவது லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்றதுக்கு அவங்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹவுத்திகள் போட்டு பாகிஸ்தானியர்களே கொன்னப்பையும், இன்னும் சொல்ல போனா ஹவுத்திகளை எதிர்த்து பாகிஸ்தான் ராணுவம் போராட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 20-22% ஷியா மக்கள் இருக்கிறார்கள். சோ ஷியாக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வெடிச்சா பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம் வெடிக்கும், செக்டேரியன் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு. ஷியாக்களுக்கும் சன்னி முஸ்லிம்களுக்கும் வெடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பெருசாகும். சோ பாகிஸ்தான் வந்து மதில் மேல் போன மாதிரி அவஸ்தப்பட்டு இருக்காங்க. இந்த பேக்ட் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு நேரடியாக பாதிப்பு கொடுக்காது. ஆனா டர்க்கியும் பாகிஸ்தான் ஒண்ணு சேர்றது பாதிப்பு தான். இந்த பேக்ட் மூலமாக இல்ல, பேக்ட் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க ஒண்ணு சேர்ந்துதான் இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எர்டோகன் எப்ப பார்த்தாலும் காஷ்மீரை பத்தி கொக்கரிக்கிறது வந்து சகஜமா போயிடுச்சு. இப்போ அதே எர்டோகனுக்கு வந்து பாச நோய் வந்துருச்சா இல்ல என்ன நோய் வந்துருச்சுன்னு தெரியல. பிஓஜேகேல வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பக்கவாதம் வந்தவன் போல உட்கார்ந்து இருக்காரு எர்டோகன். இதுதான் பிளிங்கர்ட் ஐஸ்ன்னு சொல்றது. இது ஒரு டைப் ஆஃப் சிண்ட்ரோம். இது வடிவேல் லாங்குவேஜ் சொல்லணும்னா எனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்ற டைப் இது. பாகிஸ்தான் பண்ணா தப்பு இல்ல, பிஓஜேகேல இந்தியா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எதிர்த்த தப்புன்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உடையவன் வந்து ஆசிம் முனீர் போன்ற தீவிரவாதியும் எர்டோகன் போன்ற ஒரு தீவிரவாதியும் மட்டும்தான் முடியும். எர்டோகனே ஒரு தீவிரவாதி தான். அவன் முஸ்லிம் பிரதர்ஹுட் மூவ்மெண்டோட சப்போர்ட்டர். அன்வர் சதாத் எனும் ஈஜிப்ட் ஜனாதிபதியை கொன்ன அமைப்பு தான் முஸ்லிம் பிரதர்ஹுட் மூவ்மெண்ட். முஸ்லிம் பிரதர்ஹுட் மூவ்மெண்டோட ப்ராடக்ட் தான் ஐமன் அல் ஜவாரி, அல் கொய்தாவோட முன்னாள் தலைவன். சோ இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே சார், அடுத்த கேள்வி வந்து தமிழன் ஃப்ரம் தேனி. உங்களுக்கு ஒரு கேள்வி சார். பலுசிஸ்தானுக்கு இந்தியா அங்கீகாரம் வழங்கியது. பலுசிஸ்தான் இந்தியாவுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கும் என்றால் எப்போது இணையும்? சுதந்திரம் வந்த புதுசுலயே பலுச்சிஸ்தான் வந்து இந்தியாவோடு இணையக்கூடும் அப்படின்னு ஒரு இது வந்தப்போ நேரு தான், திரு நேரு, எல்லாரும் நேரு மாமா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய நேரு வந்து தமிழர்கள் அந்த விஷயத்துல திறமையானவர்கள். அவர்கள் கரெக்டாக அவரை யார் என்று புரிந்து கொண்டதனால் அவரை வந்து இது மாதிரி பிரிட்டன் வெளியே போகும்போது கான் ஆஃப் கில்லத்து இவங்க எல்லாம் வந்து இந்தியாவோட இணையறதுக்கு ரெடியானப்போ இல்ல பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானுடைய சேரட்டோன்னு விட்டு கொடுத்தவர் நேரு. ரெண்டாவது, ஒன்ஸ் பாகிஸ்தான் வந்து உருவான பிற்பாடு பலூச்சிஸ்தான் இந்தியாவோட இணைவதற்கான காரணங்கள் இல்லை. ஏன்னா எல்லை நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கண்டிகுவஸ் எல்லை இல்லை. அதாவது நடுவுல வந்து வெஸ்ட் பஞ்சாபும் சிந்து வந்துருது, அந்த சைடு கைபர் பக்துன்வா வந்துருது. சோ இந்தியாவோட நிலப்பரப்பு எப்படி இணையும்? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா குவதார் போர்ட்டை வந்து ஒமனோட பகுதியா இருந்தது, ஒமன் நாட்டோட நிலப்பரப்பா. அதை நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துடுறேன்னு சொல்லும் போது பணத்துக்கு இந்தியா வந்து எங்களுக்கு வேணா நீ பாகிஸ்தானுக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. தொலைநோக்கு பார்வையே இல்லாத ஒரு நபர் தான் திரு நேரு. அவர் செய்த தவறுகள் ஒன்றா இரண்டா, பாட்டு வருமே, ஒன்றா சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்ட்டு. ஒரு நாள் போதாது நேரு பண்ண தவறுகளை சொல்றதுக்கு. வரலாற்று பிழைகள் அத்தனை பிழைகளை பண்ணி வச்சிருக்காரு நேரு. சைனாவை இந்தி சீனி பை பைன்னு சொன்னது முதல் கொண்டு, பாகிஸ்தானுக்கு இண்டஸ் நதிநீர் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது முதல் கொண்டு, கைபர் பக்துன்வா அன்னைக்குன்ற நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல வந்து நம்ம போயிட்டு அந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸை நமது பகுதியா அங்க வாக்கெடுப்பு நடக்கும் போது பாட்ஷா கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கான் அப்துல் கஃபர் கான் அவர் இந்தியா கூட இணையணும்னு சொல்லிட்டு ஓட்டளித்த மக்களும் பாகிஸ்தான் கூட இணையணும்னு ஓட்டளித்த மக்களின் வித்தியாசம் வந்து 1% தான். காங்கிரஸ் பார்ட்டி அந்த ஓட்டெடுப்பைய புறக்கணிச்சது. ஒருவேளை காங்கிரஸ் பார்ட்டி ஆக்கப்பூர்வமா பங்கேற்று இருந்தா கைபர் பக்துன்வா இந்தியா பக்கம் வந்து சேர்ந்திருக்கும். ஏன்னா அங்க வந்து பாகிஸ்தான்ல சேர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை.
பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகும் போது வெறும் வெஸ்ட் பஞ்சாப் மட்டும்தான் இருந்தது, சிந்து மட்டும்தான் இருந்தது. பலுச்சிஸ்தானை கையை விட்டது, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸை கையை விட்டது. அதே மாதிரி சல்யத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிக்கன் நெக் காரிடார்ன்ற பிரச்சனை, ரங்பூர் இந்த ஏரியா எல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய பகுதிகளா பங்களாதேஷ்ல நின்று போய் இந்தியாவோட சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லிட்டு சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, அதை வந்து அப்படியே லிங்கரா விட்டது. இதெல்லாம் நெஹ்ரு செய்த பெரிய பிழைகள், வரலாற்று பிழைகள். அதான் சொன்னேன், 1 2 எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போதாது. உள்நாட்டு இன்ஃபேக்ட் நேரு கிட்ட மாத்திரம் பட்டேல் ஒரு இந்தியா ஒன்னா ஆக்க விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்குற இந்தியா இருந்திருக்காது. ஆந்திராவுக்கு போறதுக்கு நீங்க பர்மிட் வாங்கியிருக்கணும், ஆந்திராக்காரன் தமிழ்நாடுக்குள்ள வர்றதுக்கு பர்மிட் வாங்கியிருக்கணும், கர்நாடகாக்காரன் தமிழ்நாடுக்கு வரதுக்கு பர்மிட் வாங்கியிருக்கணும். ஆர்டிகல் 370 மாதிரி இந்தியாவில இருக்க 28 ஸ்டேட்டுக்கு 28 ஆர்டிகல் இருந்திருக்கும். தேங்க்ஸ். இஃப் நாட் ஃபார் பட்டேல், இந்தியா would have not been one country. ஸோ பலுச்சிஸ்தான் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை, தனிநாடு ஆகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட அந்த தருவாய் எட்டி விட்டது. அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா பலுச்சிஸ்தானோட வளங்களை வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் சுரண்டிட்டு இருக்கு. இப்போ போலான் கேஸ் லைன்ல கூட பெரிய ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. சூய் கேஸ் பிளான்ட், போலான் கேஸ் பைப் லைனு. ஏன்னா அங்க பலுச்சிஸ்தான்ல எண்ணெய் வளம், அதாவது எரிவாயு அதிகம் இருக்கு. 100% அங்க இருந்து எரிவாயு வருதுன்னா அதுல 86% வெஸ்ட் பஞ்சாப் போகுது. வெறும் 6% மட்டும்தான் வந்து பலுச்சிஸ்தான் மக்களுக்கே உபயோகத்துக்கு இருக்கு. சோ ஒரு மாகாணத்துல இருக்கக்கூடிய வளத்தை அந்த மாகாண மக்களே வந்து உபயோகிக்க முடியாத அளவுக்கு பாகிஸ்தான் பண்ணி வச்சிருக்கேன்னா அப்ப கிளர்ச்சி வெடிக்காம என்ன வெடிக்கும்? போன மாதம் மாத்திரம் கிட்டத்தட்ட 176 தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த மாதம் கடைசி முதல் 10 நாள்லயே 38 தாக்குதல் நடந்திருக்கு. பாகிஸ்தான் தன் கட்டுப்பாட்டை மெதுவாக இழக்கிறது. சகாயில, முஷ்டுங்ல, பாஸ்னில, கதர்ல, பெட்டால எல்லா இடத்துலயும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னதெல்லாம் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானோட முக்கிய நகரங்கள் இல்ல டவுன்கள். அங்க நகரம் சொன்னா குவெட்டா மாத்திரம் தான் நகரம், அதை விட்டா கதர். சைனாக்காரன் வந்து வெளியே போயிட்டு இருக்கான் அங்க. சோ இன்னைக்கு பலுச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டை இருந்து மெதுவாக மீண்டு கொண்டிருக்கிறது. தனிநாடு என்ற ஒரு சிந்தனையோடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அது பலுச்சிஸ்தான் இந்தியா கூட இணையணும், ஒரு நாட்டை இணைக்கணும்ன்ற ஒரு கொள்கையோட நம்ம முன்னுக்கு போறது நம்மளுக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறக்கூடும். பாகிஸ்தான் ஒரு நாடா இருக்கக்கூடாது என்ற எண்ணம் சரியான எண்ணம் என்ன பொறுத்தவரை. ஓகே சார். இல்ல நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்துச்சு, 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11ஆம் தேதி பலுச்சிஸ்தான் தனி நாடாக போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு. அது ஏன் தாமதப்பட்டுக்கிட்டே போகுது சார்? ஏன்னா அறிகுறிகள் ரொம்ப நாளா இருக்கு, அது தாமதப்பட்டுக்கிட்டே போறதுக்கு காரணம் அங்க மிகப்பெரிய இன்சர்ஜென்சி, அதாவது உள்நாட்டு கலவரம் மூண்டுள்ளது. பெருசா நடந்துட்டு இருக்கு கலவரம். பாகிஸ்தான் ராணுவத்தால கட்டுப்படுத்த முடியல அந்த கலவரத்தை. மக்கள் ஆதரவு பெரிய அளவுக்கு அந்த கலவரத்துக்கு வலுத்து இருக்கிறது. சோ பாகிஸ்தான் ராணுவம் எந்த திசை பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இன்னைக்கு மாட்டிட்டு முடிக்குது. அது பிஓகேல ஆகட்டும், இல்ல கைபர் பக்தூன்வால ஆகட்டும், இல்ல பலுச்சிஸ்தான்ல ஆகட்டும், இன்னும் சொல்ல போனா சிந்துல சோலிஸ்தான்ல வந்து ஒரு 40,000 ஹெக்டேர் நிலங்களை வந்து விளை நிலங்களாக மாத்துறதுக்கு ஒரு பாலைவனத்துல அங்க ஒரு டேம் கட்டுற ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க கையில் எடுத்தாங்க. அதை சிந்து மக்கள் வந்து அதை எதிர்த்த உடனே அதை கைவிட வேண்டியதா போச்சு. சோ பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதை அவங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கா, இல்ல அவங்க மேல நம்பிக்கை இருக்கான்னா அதுவும் இல்லாம போயிட்டு இருக்கு. சிஸ்டம் இஸ் ஃபெயிலிங் அபார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எந்திராங்கமே வந்து செயலிழந்து கொண்டு இருக்கிறது என்று பாகிஸ்தான் மூலமாக நமக்கு, பாகிஸ்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ பாகிஸ்தான்ல ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஒற்றுமை இல்லாத ஒரு பிரச்சனை, உள்நாட்டு கலவரம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீவிரவாத அமைப்புகளுக்கு அவங்க கொடுத்த புகலிடம் கொடுத்தது வந்து அவர்களுக்கு இன்று தண்ணி இல்லாமல் செய்திருக்கிறது. அவங்க விளைநிலங்களை ஒண்ணுமே இல்லாம மாத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை, பொருளாதார தேக்க நிலை. இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்துல மிக பின்தங்கிய பொருளாதாரமாக பாகிஸ்தான் பொருளாதாரம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உலக வங்கிகளிடம் போயிட்டு அப்பப்போ போய் கடன் கேட்டு 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 ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கு தவிர்த்து கடனை கட்டின பாடு இல்லை பாகிஸ்தானால. சோ எப்படி நம்ம எடுத்து பார்த்தாலும், எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு இருக்க வேண்டிய
அடிப்படை தேவைகள், அதாவது ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஸ்ட்ரக்சர், அமைப்புகள் இன்று பாகிஸ்தானில் இல்லை. பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லை, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை, பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இல்லை. ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு போக்கை நோக்கி பாகிஸ்தான் போய்கொண்டிருப்பது அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பல பிரிவினைவாத இயக்கங்களுக்கும் பல பிரிவினைவாத சிந்தனைகளுக்கும் அது வழிவகுத்து இருக்கிறது. பாகிஸ்தான் என்பது இந்தியா போல கலாச்சார ரீதியில் பிணைந்த ஒரு நாடு அல்ல. நீங்களும் நானும் மொழியால வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனா இந்தியா 1947 முன்னாடி இருந்ததா இல்லையா? இருந்தது. பாரத தேசம் அப்படிங்கிறது இருந்தது. எப்பத்துல இருந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது எப்பத்துல இருந்து சொல்லிட்டு உங்களால வரையறைப்படுத்த முடியாத காலத்துல இருந்தே இந்தியான்னு ஒண்ணு இருந்திருக்கு. பேர் மாறி இருக்கு. ஆனா பரத வருஷா அப்படின்னு சொல்றது டைம் இம்மெமோரியல். காலத்துக்குள்ள இந்த ஒரு காலத்துக்குள்ள இந்தியா உருவான நாடுன்னு சொல்லிட்டு அடக்க முடியாது இந்தியாவுக்கு. அமெரிக்கா மாதிரியோ, ஆஸ்திரேலியா மாதிரியோ, இல்ல பாகிஸ்தான் மாதிரியோ இதுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு காலச்சக்கரத்துல இந்த நாட்டோட காலம் இங்க இருந்து தொடங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வரையறைப்படுத்த முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான இந்தியாவோட காலம் 1947 இருந்து தொடங்கிச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமே தவிர்த்து, இந்தியா என்பது கலாச்சார ரீதியில் ஆகட்டும், நிலப்பரப்பு ரீதியில் ஆகட்டும், வரலாற்று ரீதியில் ஆகட்டும், இதோட காலம் பல அட்லீஸ்ட் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. புதுசா ஏற்பட்ட ஒரு நிலப்பரப்பு இல்ல. பாகிஸ்தான் அப்படி இல்லை. மதம் மட்டுமே ஒரு அடிப்படையா கொள்கை கொண்டு ஏற்பட்ட ஒரு நிலப்பரப்பு. கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ சவுதி அரேபியாக்காரனா, இல்ல ஆப்கானிஸ்தான்காரனா, இல்ல ஈரான்காரனா, நீ துருக்கிக்காரனா, நீ எங்க இருந்து வந்த? சில நேரத்துல நான் என் பேரை பாத்தீங்கன்னா ரமீஸ் ராஜான்னு வச்சுக்கிறது, கசூரின்னு கசூர்ன்றது ஒரு பஞ்சாபி நேம். ஜஞ்சுவா என்பது அஹிர், அதாவது ஹரியானால இருக்கக்கூடிய யாதவர்கள் குலத்துல இருக்கிறவங்க கூடிய ஒரு பேரு. இது மாதிரி நான் என்ன கேட்டா ராஜ்புட்னு சொல்லிப்பானுங்க. பட்டுன்னு வச்சுப்பானுங்க பேரு. பட்டுன்னா நம்ம பட்டர் அப்படின்னு பாருங்க, அதுதான் பட்டு. ஒரு காலத்துல பிராமினா இருந்து கன்வெர்ட் ஆயிட்டா, ஆனா அந்த பிராமின் பேரை மொத்தம் ரீட்டைன் பண்ணிக்கிறானுங்க பட்டுன்னு சொல்லிட்டு. சோ இவங்க எல்லாம் யார்? இவங்க மதத்தை மாறினாங்க, அவ்வளவுதான். மதம் மாறினதுனால உன் கலாச்சாரம் மாறி போறது இல்ல. உன் அடிப்படை எண்ணோட்டம், நீ உன்னை அரப்காரனா ஏத்துக்க போறது இல்ல, ஈரான்காரன் ஈரானியனா ஏத்துக்க போறது இல்ல, துருக்கியர்களா ஏற்றுக்கொள்ள போவதில்லை. உன் ஐடென்டிட்டி என்னன்னு உனக்கு தெரியாது. பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். ஆனா இந்தியர்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கு. நம்ம மொழிகள் வேறுபடலாம், ஆனா இந்தியன் என்பது ஒரு இனம் தான். நம்மள பிரிவினை பண்றதுக்கு வேணும்னா ஆரியர்கள், திராவிடர்கள் சொல்லலாம். திராவிடம் என்ற வார்த்தை இனத்தை குறிக்காது, நிலப்பரப்பை தான் குறிக்கும். ஏன் நிலப்பரப்பை குறிக்கின்றான்னா, அவர் அதை முதல்ல சொன்னவர் ஆதிசங்கரர். திராவிடம், திரவம் எங்க திரவம்னா நீர் எங்க வழிவிட்டு ஒரு நிலப்பரப்பு ஏற்பட்டுள்ளதோ அந்த பகுதி திராவிடம், பெருன்சுலார் இந்தியா, ஜம்பு தீபம் அப்படின்னு. அது சிவகங்கை சகோதரர்கள் திருச்சி கோட்டையில மலைக்கோட்டையில ஒட்டினது ஜம்புதீவு பிரகடனம். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். பாகிஸ்தானுக்கு ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி இல்ல. அதனால அந்த நாடு ஒன்னா இருக்கிறதுக்கான அடிப்படை தத்துவமோ அடிப்படை தேவையோ இல்ல எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிணைப்பு, மதத்தால் ஒரு நாடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உருவாக முடியும் அப்படின்னா அதை என்னைக்கும் நம்ம உடைச்சு காட்டிட்டோம். 71ல பங்களாதேஷ் என்னைக்கு அவங்கள விட்டு போச்சோ அன்னைக்கே 2 நேஷன் தீரின்றது பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. பொருளாதார ரீதியில மதத்தால் ஒண்ணுன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ல, அது கிடைக்க மாட்டேங்குது. பலூச்சிஸ்தான்ல இருக்கிறவர்களும் பெரும்பான்மையானவர் முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல இருக்கிறவனும் பெரும்பாலான, அதாவது வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கிறவனும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள். எல்லாருக்கும் எல்லாம் ஈக்குவலா பங்கிட்டு கொடுக்குறாங்களா? இல்லையே, அது நடக்கலையே. சோ மதத்தால் ஒரு நாடு இருக்க முடியாது என்பதற்கு கலாச்சாரம் தேவை, மொழி தேவை, ஒற்றுமை தேவை. அந்த பிணைப்பு பாகிஸ்தானுக்கு இல்லை. அதனால அது ஒளியறதும் அது துண்டாடப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். நெக்ஸ்ட் ஜென் நெர்டு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, USA had started crying about FCRA bill. If outsiders are raising concerns about this bill, then I think India is on the right track and good to pass this bill அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1938ல இருந்தே அமெரிக்கால FCRAக்கு நிகரான ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் சொல்லுது. அப்போ அவன் பிரிட்டன்லயும் இருக்கு, சட்டம் இருக்கு.
அவன் நாட்டுல வந்து 2 வருடம் முதல் 5 வருடம் முதல் கருங்காவல் தண்டனை பிளஸ் பெனால்டி இருக்கு. அதே மாதிரி கனடால வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஃபைன், கிட்டத்தட்ட 6.4 கோடி ரூபாய் ஃபைன் இருக்கு அவங்களுக்கு இருக்கிற எஃப்சிஆர்ஏ பில்லுக்கு இணையான ஒரு சட்டத்துல. அதுலயும் வந்து தண்டனை இருக்கு. சிங்கப்பூர்லயும் வந்து தண்டனையும் ஃபைனும் இருக்கு. இங்க வந்து அங்கே பார், இங்கே பார், மேலே பார், கீழே பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்தை காட்டுவாங்க பாருங்க சில கட்சிகள். 10 வருஷமா ஒரு 30+ ஆளுங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பிட்டு இருக்கோம். அதுல குறிப்பிட்ட ஒரு கட்சி கொம்பர்களின் கட்சி. அந்த கொம்பர்கள் கட்சி வந்து இன்னைக்கு எதுக்கு பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் புரியல. கேன்டீனுக்கு லாபம், பாராளுமன்ற கேன்டீனுக்கு இவங்களால. சோ இவங்க வந்து இதை எஃப்சிஆர்ஏ எதிர்க்கிறவங்க மற்ற நாடுகள்ல என்ன இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த சட்டம் எல்லாம் மற்ற நாட்டுல இல்லாம இருந்தா இந்தியால மாத்திரம் இருந்தா தவறுன்னு சொல்லலாம். சரி, மடியில கனம் இருந்தா தானே சார் வழியில பயம் இருக்கணும். நீங்க கரெக்டா இருந்தா உங்களுக்கு ஏன் பயம் வருது? 14,000 என்ஜிஓ இருக்கு. 14,000 என்ஜிஓ, அதாவது 37 லட்சத்துல 14,000 என்ஜிஓக்கு தான் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் என்னவோ இருக்கு. அந்த 14,000 என்ஜிஓல குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் லபதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்? எதற்காக? அவர்கள் எண்ணம் வந்து மதம் மாற்றுறது அவர்கள் எண்ணம் இல்லவென்றால் கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் வந்து ஏன் மதம் மாத்த, இது வந்து இந்த நாடு பாராளுமன்றமும் இந்த நாடையும் ஆடுறது வந்து கர்த்தர் தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? நான் என்ன ஒரே ஒரு கேள்விதான், என்னோட அடிப்படை கேள்வி, பிரதான கேள்வி ஒண்ணுதான் எனக்கு. சரி, இந்தியா வந்து எஃப்சிஆர்ஏ பில்லு கொண்டு வந்தா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அது பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்றவங்க, அந்த சமுதாயத்தை பத்தி அதிகம் சிந்திக்கிறவங்க, அவங்க நேர்மையா நடந்துக்கிறதுக்கு என்ன பயம்? இந்த நாடு வந்து ஆள்றது வந்து கர்த்தர், எம்பிக்கள் அல்ல, பாராளுமன்றம் அல்லன்னு சொன்ன நபர் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசும்போது அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள்? எதனால் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வாயில் இருந்து வருகிறது? குறிப்பிட்ட சமுதாயத்தின் சொத்துக்களை இந்த அரசு பறிமுதல் பண்ணிடும் சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை எப்படி இவங்க சொல்லலாம்? அப்படின்னா நீங்களும் நானும் பிராக்டிசிங் ஹிந்து, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. இந்து அறநிலைத்துறை கோவில்கள் அப்படின்றாங்களே, அறநிலைத்துறைக்கு எப்படி கோவிலுக்கு சொந்தக்காரம் ஆக முடியும்? நீங்க தயவுசெய்து எனக்கு புரிய வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு பேசுறேன். அறநிலைத்துறை என்றது வந்து கோவில் சொத்துக்களை நெறிப்படுத்த அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பே தவிர்த்து கோவில்களை சொந்தம் கொண்டாட அமைக்கப்பட்ட அமைப்பு அல்ல. கோவிலுக்கு யார் சொந்தக்காரர்கள் என்றால் அந்த சமூகமும், இன்னும் சொல்ல போனா அந்த கடவுளை வந்து உள்ள கோவில்ல எந்த கடவுளாக இருப்பினும், அவர் அது முருகனா இருக்கலாம், இல்ல சக்தியா இருக்கலாம், அதாவது அம்மனா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், இல்ல சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கலாம், என்ன கோயிலாலும் இருக்கலாம். அந்த எந்த கோயிலா இருந்தாலும் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த திருச்சலை வந்து அந்த வடிவம், அந்த அங்க இருக்கிற சிலை வந்து மைனர் அப்படின்னுவாங்க. 18 வயது நிரம்பாதவர்கள் கீழே தான் அவங்களை கணக்கு பண்ணுவாங்க. அவர்களின் அவர்களோட சொத்தை பராமரிக்கிறதுக்கு அறங்காவலர் குழு அப்படின்னு ஒண்ணு அமைக்கணும். அறங்காவலர், அவங்க பேரே அறங்காவலர் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அறங்காவலர் குழு அமைக்கிறாங்களா? இந்து சொத்துக்களுக்கு மாத்திரம், இந்து கோயில்கள் சொத்துக்களுக்கு மாத்திரம் ஏன் வந்து இந்த பாரபட்சம்? இது இந்து நாடுன்னு சொன்னா அது தவறுன்னு சொல்றவங்க, இது இல்ல இது கர்த்தரால் ஆட்சி செய்யும் நாடுன்னு சொல்றது எப்படி வந்து இவங்க அது கேட்டா அது மத சார்பின்மை இல்லைன்றாங்க, இதை கேட்டா இது மத சார்புன்றாங்க. இந்த நாடு பெரும்பாலும் இந்துக்கள் வசிக்கிற நாடுன்னு சொன்னா இது வந்து ஐயோ இது ஒத்துக்கொள்ள முடியாது, இது மத சார்பு தன்மைக்கு எதிரான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நாடு வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தரால் ஆட்சி செய்யும் நாடு, இந்த நாட்டை ஆட்சி செய்வது பாராளுமன்றம் அல்ல, இந்த நாட்டை ஆட்சி செய்வது அரசியல் சாசன சட்டம் அல்ல, இந்த நாட்டை ஆட்சி செய்வது இந்த நாட்டின் எம்பிக்கள் அல்ல,
அரசல்ல, கர்த்த எல்லா வல்லமை பொருந்திய தேவபிதாவான கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து அடிப்படை தத்துவம் இந்தியாவின் மதசார்பற்ற தன்மையின் தத்துவத்துக்குள் அடங்கும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே சார். அடுத்த கேள்வி வந்து, ஹாய் நிரஞ்சன் சார், why did you mention Netaji Subhash Chandra Bose as the first Prime Minister of India? Is there any historical evidence to support this claim? Jawahar from Mumbai. Thank you, Mr. Jawahar. I understand your name is what the name you share. Your first name is something that you share with that of a person called Jawaharlal Nehru, whom I said as second Prime Minister of India. Unfortunately, I did not say so that Netaji was the first Prime Minister. It was recorded in the floor of the House in Lok Sabha when the present Prime Minister of India, Shri Narendra Damodar Das Modi, had said so. And as a matter of fact, if you look at the history, read the history of India, during Second World War, Netaji Subhash Chandra Bose had indeed captured Andaman and Nicobar Island from the clutches of British. He declared it as a sovereign territory. And he had hoisted the Indian flag. So, Pandit Jawaharlal Nehru, why I am saying so, Prime Minister Modi had clearly stated this. In fact, Netaji had hoisted the Indian tricolor in Andaman and Nicobar Islands. And it was recognized by then Axis powers. And lest we forget that it was Netaji's INA and the subsequent INA trials, though he was defeated in the Second World War and he was claimed to be dead in the Second World War, but still his INA played an important role, which Indian history fails to record properly. That is independent history. It was not only so-called Nehru or that of Gandhi who played a vital role. It is Netaji's INA which played a vital role. I didn't say so. It is Attlee, Clement Attlee, who was the Prime Minister of Britain when India got independence, said so. Because INA, as a matter of fact, led to an uprising in that of the Indian Army. When British had to leave India, there were 25 lakh soldiers who were trained by British during World War II. And many of the army officers were of the rank of captain, major, colonel, lieutenant colonel, colonel. Some of the officers went up to the rank of brigadiers. That is a little bit of higher rank officers, if not major generals and generals. So many Indian officers went to the ranks of senior officers, commanding their own battalions, commanding their own companies. And the mixed regiments in Indian Army had a substantial component of Indian officers than that of the British officers. And we should not forget that there was a naval mutiny which happened during 1946 in the month of February in the Bombay. So which was followed by many such mutinies in the various other cantonments in India. Then British realized economically they were no more in control of India. Politically they are losing grip on India, and there are other compulsions for Britain to vacate India. And they ensured that with that of the then government, or rather to say the people whom they selected as the future rulers of India, that they would divide this country and go and leave it, and will not leave the country intact as it is. If we would have kept a proper composure and mind clear, if we would have not allowed Ratcliffe to decide what should be the boundaries of India, of course I can say if, because neither the first Prime Minister, so-called Prime Minister that you claim as Mr. Jawaharlal Nehru, had understanding of intelligence or defense. If he would have understood the importance of intelligence, then he should have waited for one more year, because Jinnah had died 11 months, almost within a year of Pakistan's independence creation. Pakistan claims it as a creation or independence. We claim it as a partition. This brutal partition would have not happened, and India would have virtually, we would have stayed intact. In the other way, it is a different question whether the communal disturbances in the country would have increased or not. But still, the British were able to bifurcate India on the lines of religion and sowed the seeds of partition, which still remains as a strategy, or rather to say as a policy for many of the communal parties within this country, that Hindus and Muslims are different entity altogether. That idea was sold by British
just because the future rulers of India were in a position not to oppose it but to accept it. If Netaji would have been there as I declared, as I didn't declare, Sri Modi ji declared him as the first Prime Minister of India for throwing out the British of the Andaman and Nicobar Islands and proclaiming it as an independent territory of India. Hence, I claimed Netaji as a Prime Minister of India, because I doubt Nehru's credentials as first Prime Minister for what he had done on many counts. If not for Sardar Patel, India would have not been a one entity. ஓகே சார், ஓகே. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நிரஞ்சன் சார் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெளிவா கேட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நம்ம வந்து நிரஞ்சன் சார் கிட்ட அதுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஜியோ பாலிடிக்ஸா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எதனாலும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் அதுல கண்டிப்பா குறிப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த் சார். நன்றி. ஜெய்ஹிந்த். இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இது ஃபர்ஸ்டே போட்டுருங்க. 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார், கண்டிப்பா. வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.